கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்கன தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்றார். ஏன் இந்த வார்த்தைகள் சொல்லப்படுது? யாருக்கு சொல்றாருன்னா, சாமுவேல் இந்த சவுல் இடத்துல இதை பகிர்ந்து கொள்கிறார். சவுல் கர்த்தருடைய சந்நிதிக்கு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் செய்கிறான். அவன் கீழ்ப்படிவே இல்லை. தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அந்த ராஜ்ய மேன்மை இழந்து போக ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த கீழ்ப்படியாம நாமும் கூட இந்த காலகட்டத்தில் பலவிதமான ஆசீர்வாதம் இழந்து போகிற பிரியமான, இதுக்கு என்ன காரணம்? நம்முடைய கீழ்ப்படியாமை தான் காரணமாக அமைகிறது. அமலேக்கியரை நீ போய் கொன்று போடு, ஒன்றுத்தையும் மிச்சம் வைக்காத ஆண்டோடைய வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையை மதிக்காம அந்த ஆகாக் ராஜாவை உயிரோட வைக்கிறார். மாத்திரமல்ல, நல்ல ஆட்டுக்கடாக்களை எல்லாம் இவர் கொண்டு வந்துடுறாரு. கேட்டா நான் ஆண்டவருக்கு பலியிட தான் கொண்டு வந்தேன்னு ஒரு காரியத்தை சொல்லி சமாளிக்கிறார். நாமும் கூட பலவிதமான சூழ்நிலைகளை இப்படி தான் தெரிந்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே. நமக்கு மனம் போன போக்கெல்லாம் செய்துவிட்டு ஆண்டவனை ஆசீர்வதிக்கல, ஆண்டவனை மேன்மைப்படுத்தல, உயர்த்தல நீங்க கர்த்தரை கொண்டிருக்க பிரியமானவர்களே, உன்னுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக தான் நீங்க முன்னேற்றத்தின் வழியாக கடந்து போகவில்லை பிரியமானவர்களே. இதுதான் ஒரு உண்மையான சம்பவம். நீங்க கர்த்தருக்கு செவிக்கு அவருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுப்பீர்கள், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை தேடி வரும். கர்த்தர் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு இடத்துல இப்படியா நடந்தது. 2 பேர் இருந்தாங்க, தகப்பனும் மகனும். அந்த பிள்ளை என்ன பண்றான், ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருக்கு, அங்க போயிட்டு விளையாடி கொண்டு இருக்கிறான். தகப்பன் சொல்றாரு, அங்க ஒரு பெரிய சுழல் காற்று இருக்கிறது, அந்த சூறாவளியில அதுல போய் நீ சிக்கிக்கொள்ளப்பா, அதுல சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நீ எப்படியாவது அதுக்கு தப்பித்துக்கொள்ளு, அந்த இடத்துல மட்டும் போயிடாதேன்னு சொல்ல மாத்திரத்தில் என்ன பண்றான், வேண்டுமென்ற இடத்துல போயிட்டு விளையாடுறான். அந்த சூழலில் அவன் போய் சிக்கி கொள்ளுகிறான். எல்லாரும் கதறி அழுகுறாங்க. எப்படியோ அவனை காப்பாற்றி விட்டாங்க. அந்த தகப்பன் ஓடி ஆற தழுவி கட்டி பிடிச்சு, ஐயோ மகனே நான் அழுகுறாரு. இந்த பையன் சொல்றான், அப்பா எனக்கு ஏன் அப்படி சம்பவித்தது என்று கேட்கும் பொழுது, உன் கீழ்ப்படியாம தான்பா காரணம். அப்பா எவ்வளவு சொன்னேன், ஆனா நீ கீழ்ப்படிவே இல்லையாப்பா. உன் ஆசை நிமித்தமாக நீங்க போன, உனக்கு என்ன சம்பவித்தது பாத்தியா? ஒரு நொடிப்பொழுது நீ மரணித்து போயிருப்ப, செத்து போயிருப்பான்ட்டு 2 பேரும் கட்டி தழுவி அழுகுறாங்க. நீங்க செய்கிற ஒரு கீழ்ப்படியாமை தாங்க பிரியமானவர்களே உங்களுக்கு சாபத்தை கொண்டு வருது, உங்க வாழ்க்கையை அழித்து விடுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்க நடப்பீர்கள், ஆனால் கர்த்தர் நிச்சயமாக உங்க உயர்த்துவார். பிரியமானவர்களே, பலியை விரும்பவில்லை, உங்க காணிக்கை விரும்பவில்லை, உங்க ஜெபத்தை விரும்புகிறார், உங்க இருதயத்தை விரும்புகிறார், உங்க கீழ்ப்படிதலை ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியினால பாவத்தில் விழுந்தாங்க. சவுல் கீழ்ப்படியானால ராஜ்யத்தை இழந்து போனான். இஸ்ரவேல் மக்கள் கீழ்ப்படியாதனால வனாந்திரத்தில் 40 வருஷம் அலைந்து திரிந்து கொண்டிருக்காங்க. ஆனா ஆபிரகாம் கீழ்ப்படியதுனாலே ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டாரு. நோவா கீழ்ப்படியதுனாலே நோவாவின் குடும்பம் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஜலப்பிரளயத்தில் அவங்க தப்பித்துக் கொண்டாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து நடந்தனால, தன்னை தாழ்த்தினாலே நம்மை ரட்சித்தார். தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. கீழ்ப்படிதலே உத்தமம், பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கீழ்ப்படிந்த சொல்லுக்கு ஏற்றவனை நடந்து பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தும்.